மதுரை சீமையிலே கல்யாணம் பண்ணிக்கொள்ளம்மா எது கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி அழைத்து வாருங்கள். மிகப்பெரிய முடிவருமா? அழைத்து வாருங்கள். உன் பேரை கேட்பாரு, ஒழுங்கா சொல்லணும். சரி. என்னட்டே குறுக்குச்சால் ஓட்டிட்டாரு. பார்த்துக்க, இப்போ வருவாரு, பார்த்துக்க. ஆமாம் ஐயா சாமி வாங்க. பிரம்மச்சாரி 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 அழகி மிலனா மாமா சாமி போக்குரி சாமியா? சாமி பாட்டுல சாமி உங்களுக்கு அதுல வருமா? அதுல வரும் சாமி. சரி ஆள் கொஞ்சம் கொடு. உங்களுக்கு போய் நான் சொல்லுவேன். ஆளு கொஞ்சம் கொடுமா. உங்களை போய் நான் சொல்லுவேன் சாமி. கொடு ஆளு கொஞ்சம். எனக்கு மட்டும் சொன்னா போக்கி சாமின்றது பாட்டுல வரி. இல்ல பாட்டுல வருதுன்னு அதே ஆள் கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானே என்ன? சரி வாங்கிக்கோங்க சாமி. எதை வாங்கிக்கிற? இந்த போக்கிரி சாமின்ற வரியை வாங்கி. உன் பேர் என்ன? இருள சாமி. இருளையா? அப்படின்னா இருள யாரோட? உன்னோட ஃப்ரெண்ட் என்ன பிரயோஜனம்? இல்லையா ஓ ஆள் நீ சொல்லக்கூடாது, அந்த பிள்ளை சொல்லணும்ல. அது சொல்லையே, அது எப்படி சொல்லுவேன்? சாமி பேர் இருள சாமி. பேர் தான் சொல்லுது, ஆனா யாரோட ஆளுன்னு நான் கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. நான் வீரத்தவரோட ஆளு சாமி. யாரு? வீரத்தேவன். வீரத்தேவன் யாரு? அது யார்? அது வீரத்தேவன் வள்ளியோட அண்ணன். வள்ளியம்மாவோட அண்ணன். வள்ளி அண்ணன் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஆமா. யார் அது? அந்த நடுவுல நடுவுல இருப்பாரு. நடுவுல இப்ப ஆள் இல்லையா இங்க? இந்த இருக்கல்ல நடுவுல தான் இருக்கேன். ஆளை காட்டுப்பா. யார் பாது? இந்த இருக்காங்க. நான் கேட்கிறேன், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. என்னங்க சார் உன்னை பார்த்தா வீரத்தேவன் மாதிரி இருக்கா? சொல்லுமா. கூறுகட்ட கழுத 7 கட்டு புழுத்துட்ட கதை நீ போற. உரல் வந்து பெருசாத்தான் இருக்கு, உலக்க சிறுசாத்தான் இருக்கு. அதை போட்டு இடிச்சாத்தான் வர முடியும். உலக்க வந்து சிறுசாத்தான் இருக்கு. உலக்க சரி, உரல் பெருசாத்தான் இருக்கு. சரி, அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இத்த தண்டி உலக்கை போட்டு இடிச்சாதான் இடிக்க முடியும். ஆமா. என்ன உண்மையிலையா? உலக்க எப்படி இருக்கணும்? உலக்க வந்து எப்படி லீனா இருக்கணும். அப்புறம் இப்படி வளையுது, வளைஞ்ச உலக்கையா? குத்த முடியும். அது குத்திரையும் வளையணுமே தவிர உலக்க வளையக்கூடாது. குத்திரையும் வளையலாமே தவிர உலக்க வளையுமா? நீ என்ன இப்படி குத்து போட்டு நிக்கிற? இல்ல சாமி, நான் குத்து கொடுத்துதான் வளர்க்கணும். அப்ப ஆஹா, நீ உண்மையை ஒத்துக்கிட்டா. அப்புறம் குத்து கொடுப்பா. சாமிக்கு ஒரு குத்து. வாழ்க மகளே, வளர்க வளவருக. மிக்க நன்றி சார். எது? மிக்க நன்றி. சரி வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம். சாமி வாழ்த்துனீங்களா, அதுக்கு நன்றி சொல்றேன். அப்புறம் நன்றி கடைசியில சொல்லணும். உங்களுக்கு நன்றி சொல்லுது சாமி. அப்ப நான் போயிட்டு வரவா? இல்ல சாமி, நீங்க ஏன் போறீங்க? வாங்க. சரி வர சொல்லு தலைவி. அத்தா வாத்தா கனகை வேங்கை பூங்குரத்தி. வாத்து எங்க வருது? சிந்தாமணி குயிலே வணக்கம் புது செந்தாள பூமடலே.
அழைத்ததன் காரணம்? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காருமா. நாரத மகரிஷி. ஆமா. பரவாயில்ல. நாரத மகரிஷி இவ்வளவு நேரம் நான் உரையாடுறதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு அண்ணே. இந்த புள்ளை தலை வெடிச்சு. ஒரு வீரத்தேவன் எப்படி இருக்கணும்? உடம்பு இருக்கிற வகையில தான் இருப்பாங்க அண்ணே. அதுக்காண்டி தலாணி உள்ள வச்சுட்டு வருவாங்க. அண்ணே, உடம்பு இருக்கிறது வேற விஷயம். நான் சொல்ற கவனிங்க. வீரம்ங்கிறது உடம்புக்கு வீரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. உள்ளத்துல இருந்தா போதும். ஆக பாருங்க, கல்வியா செல்வமா வீரமான எது கேட்டிருக்காங்க. ஆமா. நிறைய படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அண்ணன் நாடக அமைப்பாளரா நிறைய படிச்சிருக்காரு. ஆனா நிறைய படிச்சிருக்கவரு ஒரு 12 மணியை போல அந்த பக்கம் ஒத்தையில போக சொல்லுங்க பாப்போம். ஒத்தையில போக சொல்லுங்களேன். ஒரு 4-5 சொல்றது கேளுங்கண்ணே. 4-5 பேர் சேர்ந்தா நினைச்சுங்க என்ன ஆகும்? வீரமா இருக்கவன் என்ன செஞ்சிருவான்? ஒரு அடி அடிச்சானா கீழே விழுந்துருவாங்க. இதே பாருங்க, கல்வியில சிறந்தவங்க, செல்வம் நிறைய கோடி கோடியா பணம் இருக்கும். நம்ம ஊர்ல பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. ஒரு போக சொல்லுங்க பாப்போம். வீரமா இருக்கவன்ட்ட ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஆக கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்டா எது சிறந்தது? கல்விதான். கல்வி சிறந்ததா? வீரம் தான் சிறந்தது. ஆக 3 இருக்கணும். இருந்தாலும் சிறந்தது வீரம். அந்த வீரத்துல சிறந்தவன் வீரத்தேவன். நீ அவர்கிட்ட போய் எப்படி வீரமா இருக்கணும்? பூரா ஜெயில அடைச்சு போட்டாங்க. யாரு? கல்வியில உள்ள ஆளு ஊரா இருந்தா வெளியில திட்டுறாங்க. எடுத்துக்கிட்டு இருக்கு. வீரமா இருந்தவங்க எல்லாம் ஜெயில இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்கல்ல. சந்தோஷம். அதனால இருந்தாலும் வந்தவருக்கு வரவேற்பு. ஆமாமா. வரவேற்பு நீங்க மட்டும் கொடுத்தீங்க. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கியாச்சு. மேலே வாசி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. நானும் ஆசீர்வாதம் வாங்கலாம். சாமி அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வாங்கலாம். சாமி வாங்க. சாமி சுவாமி பிராணநாதா. மங்களம் உண்டாகட்டும். வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. ஆமா, வாழ்க பல்லாண்டு. வாழ்க பல்லாண்டு. என்ன நீ வாழ்த்தே நான் உன்னை வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். அதில் வாழும் உம்மை குறமகள் தொழுதே. இரு நாளில் உமது அருள் வேண்டும். வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். பழமான ருசி தர வேண்டும். கோலம் கொண்ட முனியே, பொது நலம் காணும் உமது பணியே. தவ கோலம் கொண்ட முனியே, பொது நலம் காணும் உமது பணியே. எதிர்காலம் அறிந்த மாமுனியே, திருப்பாதம் பணிக்கும் நரமுனியே. எதிர்காலம் அறிந்த மாமுனியே, திருப்பாதம் பணிக்கும் நவமுனியே. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். பழமான ருசி தர வேண்டும். உயர்வான வாணி சுதனே, உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே. உயர்வான வாணி சுதனே, உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே. நலமாக எந்த இனம் வாழ, வளமாக வாழ்க்கும் உளமாற. நலமாக எந்த இனம் வாழ, வளமாக வாழ்க்கும் உளமாற. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். நல்லாசி தாங்கள் தர. கலைவாணி மகனான கலைஞான வடிவான கலைக்கான மகர்ஷியே வருக வருக. உயிர் தொகைகளுக்கு விதி என்னும் பகுப்பளிக்கும் பரபிரம்மதேவரின் அருந்தவ செல்வரே வருக வருக. இசைக்கொரு இலக்கணமுக்கும் இசைஞான வள்ளலே வருக. தாங்கள் நாட்டில் இருக்கும் சமயம் வந்திருந்தால் சகலமும் போற்றும் விதம் சம்பிரம கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாடும் நாட்டில் உள்ள மக்களும் முடிவாள கொடிவாள மொழிவாள யாமும் வாழ ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும் தாயே. வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. வளர்க 100 ஆண்டு. அண்ணா ஏன் இப்படி தலையை துறைஞ்சிட்டு இருக்குங்க? வாணி சுவாமி 7 14 லோகம் போறவரு. ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம கருப்பன்ட்ட கேட்டாலே எல்லா வரம் கிடைக்குது. 14 லோகம் போகக்கூடிய சாமி அவர் கேட்குற வரத்தை உடனே கொடுத்துருவாரு. உங்களுக்கும் இந்த தோழி பொண்ணுக்கும் என்ன வர வேணாலும் கேளுங்க, உடனே கொடுத்துருவாரு. சாமி நான் சாமியா? ஆமா சாமி. என்ன என்ன சொல்லவே இல்லை? ஐயா நாரத மகரிஷி. எதுக்கு எடுத்தாலும் ஆமசாமி போட்டு பழக்க மாட்டேன். ராமசாமியா? யார் சாமி? நான் சாமினா இருக்கிறது கூடிய சின்ன கருப்பு யாரு?
பகச்சாலமூர்த்தி ஐயனார் யாரு? வரம் கொடுப்பீங்களா? முத்துமாரியம்மன் யாரு? இப்போ கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? எதை கொடுக்க? ஒரு வரம் வேணும். என்ன கொடுக்க? என்னை அடுத்து ஒரு செம்மண்ணு படைச்சா உங்க அப்பா தான் படைக்கிறார். நீ விடுமா, அவன் தான் கேட்கறான், நான் கொடுக்கணும்ல, நீ வாயை துறையா. உங்க அப்பா தான் படைக்கிறாரு. அடுத்த ஒரு ஜென்மத்துல என்னை வாழைப்பழமா படைச்சு இந்த பிள்ளைய என்னை ஊதுவத்தியா படைச்சு இந்த பிள்ளைய வாழைப்பழமா படைச்சிருக்க. கேட்க கூட தெரியலையா? அப்பதான் சொல்லிக்கிட்டு தெரிய முடியும். யாரு நீ என்ன இருக்க போற? நான் ஊதுவத்தி. நீ ஊதுவத்தி. நீ ஊதுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஊதுவத்தி பத்தினா என்ன? பத்தினா என்ன? பொறுத்துறதுக்கு பேர் வந்து தீக்குச்சி. அதுல வந்து பட்ட வைத்தால் நெருப்பு. நீ சொல்ல போயக்கூடியது எது புகையும்? நெருப்பு அடுப்புலையும் தான் புகையுது. அதை போய் பத்தின முடியுமா? உங்களுக்கு தயவு செய்து எனக்கு வரம் மட்டும் கொடுத்துறாங்க போதும். வாயாங்க ஏவாங்க இல்லை இருந்தாலும் வர விட்டார்ல இருங்க. பெரிய மனுஷருக்கு லட்சணம் கேட்ட வர கொடுக்கணும். இப்போ என்ன அந்த பிள்ளை வாழைப்பழமா இருக்கணும், நீ ஊதுபத்தியா இருக்கணும். சரி, ஒருவேளை ஊதுபத்தியினுடைய எரியக்கூடிய நேரம் உடஞ்சி வச்சு எத்தனை நிமிடம் காலை கலக்கிடு? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம். அதுக்கு மேலே அப்புறம் யார் குத்துறது? வேற கண்டையும் குத்திட்டு போகிறேன் போட. சரி, நான் ஒன்று கேட்கவா சாமி? ஒத்த பத்தி வச்சுக்கிட்டு ஒரு குத்துறா. சாமி சொல்லு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் சாமி. அந்த மண்டை மேல எதுக்கு சாமி அந்த கொண்டை வச்சிருக்கீங்க? இது வந்து கொண்டை இல்லம்மா, அது நீங்கள போட்ட அழுத்தம் கொண்டை. சரி சரி சரி. இவனுக்கு தெரியும் என்னடா. சரி சாமி. ஆனா இது வந்து பூ முடித்து, இது வந்து இதற்கு பேர் பிரம்ம முடிச்சு. சரி, அந்த பிரம்ம முடிச்சு என்பது அவருக்கு தெரியும். அந்த கொண்டை மேல எதுக்கு சாமி பூ சுத்தி இருக்கீங்க? கொண்டை மேல என்னடா? கொண்டை மேல டேய் வாடாடா டேய், நீ தானே வாடா கிள. கொண்டை மேல பூ சுத்தாம வேற ஒன்று சௌரியமா ஒரு வாரம் கழிச்சு ஏன்னா